இதான் கேள்வி. ஏன் அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும்? பாவங்களுக்கு செத்து நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் என்று நம்ம பாவங்களை சுமப்பதற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பூமியிலே மனுஷனாக அவதரித்து வர வேண்டிய ஒரு காரியம். இதுக்காகத்தான் என்ன ஆச்சு அப்படின்னா சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அடிக்கப்படும்படியாக தம்மை தாமே என்ன பண்ணிக்கிறாரு, ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் பார்க்கிறார், தன்னிடத்திலே வருகிறதையும் பார்க்கிறாரு. மறுநாளிலே இயேசு தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யாரு சொல்லுகிறா? யோவான் ஸ்நானன் சொல்லுகிறாரு. அப்ப அவர் பாவத்தை சுமந்து இந்த பூமியில அவர் மரிக்க போறாரு என்கிற ஒரு அடையாளத்தை யார் வெளிப்படுத்துறா அப்படின்னா யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு. நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்கு, நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்தான். ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக அவனுடைய ரத்தத்தில் இருந்தானே நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனாலே ஒரே ரத்தத்திலே தானே நம்மளை தோன்ற பண்ணினாரு. அப்ப அங்க இருந்து தானே நம்ம வந்தோம். ஏவாளும் அதே ரத்தத்துல தானே படைக்கப்பட்டா. ஒரே ரத்தத்திலே ஒரே மாமிசத்திலே படைக்கப்பட்ட அவர்களிடத்துல இருந்த பாவத்திலே பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் பாவத்துக்குரியவர்கள், சாபத்துக்குரியவர்கள். அவங்க இருதயம் எல்லாம் எப்படி இருக்கு, ரத்தம் எல்லாம் எப்படி இருக்குது, சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பாவ ரத்தத்துல பாவ சிந்தனை தான் இருக்கும். அப்ப பாவ சிந்தனை இருக்கும்போது அவங்க மரணத்துக்குள்ளாக ஆக்கப்படத்தான் செய்வாங்க, மரணத்துல தான் அவங்க போவாங்க. அப்ப அந்த பாவ மரணத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் ரத்தத்திலும் மாமிசத்திலையும் இருந்து அவங்க பாவத்தையும் சுமந்து மரணத்தையும் சுமந்து சாகிறதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா அதே நிலையிலே அதே மாமிசத்திலே அதே ரத்தத்தில வந்து மீட்டெடுக்கும்படியாகத்தான் அவர் தன்னுடைய பிள்ளைகள் மாமிசத்திலே ரத்தத்திலே இருப்பதற்காக தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். தன்னையும் ரத்தத்திலே மாமிச அவர் வெளிவந்து அதே மாதிரி மனுஷருக்கு ஜீவனுக்கு ஜீவன். அப்போ ஆதாம் பண்ணின பாவத்தினால எல்லாருக்கும் மரித்திருக்க, எல்லாருக்கும் பாவம் வந்திருக்கும் போது அவர் என்ன பண்ணா ஒருவனாலே பாவம் பிரவேசித்தது போல தான் ஒருவனாலே எல்லாரும் மீட்கப்படும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் என்ன பண்றாரு, அவரே சுமந்து கொடுக்கிறார். அதனாலதான் அவர் ரத்தத்திலே வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அது சரி, ரத்தத்திலும் மாமிசத்திலையும் வருகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நியாய பிரமாணத்திலே வெளிப்படுத்துகிறார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அதனால நீங்க பலி செலுத்தணும், நீங்க ரத்தத்தை பலிபீடத்திலே தெளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்லி தெளிப்பார்கள் ஆசாரியர்கள். அப்படியாக தெளிக்கிற நேரத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அதுக்கு பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டது. அப்ப அந்த மாதிரியாக அந்த முதலாம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வருகிறார். அதை முடித்து வைப்பதற்காக நிறைவேற்றுவதற்காக வருகிறார். நான் நியாயப்பிரமாணத்தை அடிக்கல, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப தன்னை என்ன செய்கிறாரு, தன்னை பலியாக கொடுக்கிறார். முதலாம் உடன்படிக்கை ரத்தம், இரண்டாவது உடன்படிக்கை ரத்தத்தினாலே அது நிறைவேற வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே அவதரித்தார், நம்மளுடைய பாவங்களை சுமந்தார். அப்ப அவர் எங்க இருக்கிறாரு, தேவனாகவும் இருக்கிறாரு, மனுஷனாகவும் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, பலி செலுத்தணும்னா இன்னொரு இடமும் பார்க்க வேண்டி இருக்குது. அவர் பலி செலுத்துற இடத்துல அவர் எப்படி இருக்கணும், ஆசாரியனாகவும் வர வேண்டி இருக்குது. அப்ப அவர் ஆசாரியனாகவும் வருகிறாரு. ஆசாரியனா வரணும்னா அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். இவர் லேவி கோத்திரமா? அப்ப எப்படி இவர் ஆசாரியனாக முடியும்? அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கின் முறையின்படியாக அவர் என்ன பண்ண ஆசாரியனா ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கை வந்து இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணி கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. ஜீவனின் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்றைக்கு ஆசாரியா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீ மெல்கிசேதேக்கு என்று சொன்னால் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே ஏசாயா புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். இயேசு நீதிபரர் சொன்னார். அப்ப நீதிபரர் என்று சொல்லப்பட்டதான் அவர்தான். அப்ப யார் என்று பார்க்கப்படும் போது அந்த ஆசாரியனுடைய தன்மையிலே வெளிப்படுத்தி அந்த தன்னை வெளிக்காட்டி ஆசாரியனாக அந்த இடத்துல வந்தவர் யார் என்று பார்க்கப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சொன்னாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்பதை யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் சொன்ன உடனே அதோட முடியலையே. அதுக்கப்புறம் யார் சொல்லுகிறாங்க ஐயா? யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயத்துல 41 வாசிங்க.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, தன் சகோதரன் சீமோன் பேதுருவை பார்த்து மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். மேசியா என்பதுக்கு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து அன்னைக்கும் இருக்கிறாரு. இப்ப பிறந்து வந்தது யாரு? கிறிஸ்து தான் பிறந்து வந்திருக்கிறாரு. அதே கிறிஸ்து தான் இப்போ வந்திருக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட இடைப்பட்டதும் அதே கிறிஸ்து தான், இப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற வந்திருக்கிறவர் கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் மனுஷனாக அவதரித்தார். அவர் எப்படி என்று பார்க்கப்படும் போது அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறதை 1வது அத்தியாயத்துல 36வது வசனத்தை வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை கண்டு அப்ப இயேசுவுக்கு தேவாட்டுக்குட்டி என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த தேவாட்டுக்குட்டி தான் மெசியா. மெசியா என்பதுக்கு கிறிஸ்து என்பது அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் என்று பார்க்கப்படும் போது, ஏன் வந்தார் என்று சொல்லப்படும் போது, ஏன் அவதரித்தார் என்று சொல்லப்படும் போது, இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் இதில் நாம் பார்க்கிறோம். ஆனா அவரிடத்துல பாவம் இருந்ததா? இயேசுவினிடத்துல பாவம் இருந்ததுங்களா? எல்லாம் இல்லை. அப்ப ஏன் அவரை சிலுவையில் அடிக்கணும்? அதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி. அவர் நீதிபரர் என்று சொல்லி ஜனங்கள் அறிக்கையிட்டார்கள். ராஜாவும் சொன்னாரு, இவரிடத்துல ஒரு குற்றமும் நான் காணேன். அப்போ உலகத்துல ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கப்படும் போது அவர் நீதிபரர் என்றுதான் கொடுத்தார்கள், அவர் நீதிமான் என்றுதான் கொடுத்தார்கள். ஆனால் நீதிமானை கொண்டே சிலுவையில் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர்கள் யார் அப்படின்னா இவர் மகிமையின் தேவன் என்பதை அறியல. அறிந்தார்களானால் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். அப்ப பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்கள் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சட்டத்தில் எழுதுறபடி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் நீதியா இருக்கிற கர்த்தர், நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர். அப்ப சட்டத்தை எழுதி அது நிறைவேற்றலன்னா அப்ப அந்த சட்டம் இனத்துக்கு, அப்ப சட்டத்தை எழுதினா அது நிறைவேற்றணும் இல்ல, தீர்ப்பு கொடுத்தா நிறைவேற்றணும் இல்ல. அவர் தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு, அப்ப அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும் இல்ல. அப்ப தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்ன அப்படின்னா, கிறிஸ்து மரணம் அடைய வேண்டும். அதற்காக கிறிஸ்து மனுஷனாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அவருக்காக அவரை என்ன பண்ணாங்க? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்கள். ஒரு மனுஷனை ஜாமீன்ல எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது போய் ஒரு மீட்கும்படியாக ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும். வீட்டு அடமான ரசீதை கொடுப்பாங்க, ஒரு டெபாசிட் பணத்தை கட்டுங்க, அப்புறமா 2 பேரு சாட்சி போடணும்பாங்க. இப்படி எல்லாம் கொண்டு போய் செலுத்தித்தான் ஒருத்தனை மீட்க முடியும், ஒருத்தனை எடுக்க முடியுன்றது இந்த பூமியில உள்ள சட்டம் சொல்லுதுன்னா, அந்த சட்டமே ஆண்டவருடைய சட்டம் தான். ஒருத்தரை மீட்பதற்காக ஒருத்தரை கரையை கொள்ளணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? ஒரு பொருளை கொடுக்கணும். சும்மா ஒண்ணும் மீட்ட முடியாது. ஒரு பொருளை வாங்கணும், ஒருத்தர் மீட்கணும் அப்படின்னாக்க ஒரு பொருளை மீட்கணும், ஜாமீன் கொடுக்கணும். அப்ப ஜாமீன் கொடுக்கணும்னா யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும். அப்ப என்ன அப்படின்னு பார்க்கப்படும் போது இந்த இடத்துல மீட்கும்படியாக ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். அது தன்னையே கிரயமாக கொடுக்கிறார், தன்னையே மீட்கும் பொருளாய் கொடுக்கிறார், அது தன்னையே கொடுக்கிறார். அதான் கிரயம், அதான் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்ப அந்த தண்டனையை நான் சுமந்து கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல 3வது அத்தியாயம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்போ உலகத்துல கிறிஸ்துவனாலே உலகத்துல பகைக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவனாலே உலகத்துல பகை உண்டாகும், அதை சொல்லப்படுது. பகை உண்டாக்குவேன்னு சொல்ல. பகை இருக்குது, பகை இல்லைன்னா அவன் கிறிஸ்தவ பிள்ளையே இல்லை. நமக்கு பகை இருந்து கொண்டே இருக்கு, எப்பொழுதும் பகை இருக்கும். உலகத்துல பகை இருந்து கொண்டே இருக்கு. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு பகை இருக்குது. ஏன்னா அந்த வித்துக்கு நமக்கு பகை இருக்குது. மிருகத்தினுடைய சாத்தான் என்கிற அந்த பாம்பு என்கிற வலுசற்பமாய் இருக்கிற அவனுடைய வித்துகளுக்கும் நமக்கும் என்ன இருக்கும்? பகை இருக்கும். அவங்கள்ட்ட என்ன குணம் இருக்கும்? அந்த வித்து எப்படிப்பட்ட வித்தா இருக்கும்? பாம்புக்கு 2 நாக்கு இருக்கும், அவன் 2 பேச்சு பேசுவான். நாக்குல என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். அப்ப அவன் விஷமுள்ளவனா இருப்பான். பாம்பு மிருகம், அப்ப மிருக குணமுள்ளவனா இருப்பான். அப்ப எப்படிப்பட்டவனா இருப்பான்? வழியில படுத்து கிடப்பான். அப்படின்னா என்ன பண்ணுவான்? வளைஞ்சு போவான். அவனுடைய பாதை செம்மையா இருக்காது, நெளிஞ்சு போவான். அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? மோசமானவங்களா இருப்பாங்க. வழியில படுத்து கிடப்பாங்க. அவங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, எப்ப தீண்டுவானே தெரியாது. அப்ப நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப சர்ப்பத்தினுடைய வித்துக்களுக்கு நமக்கு பகை இருக்குன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வித்து அப்படின்னா அவருடைய டிஎன்ஏ நம்மள்ட்ட இருக்கணும்.
இயேசு கிறிஸ்துவின் டிஎன்ஏ நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம, இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட நம்ம பரிசுத்தத்துக்குரியவர்களா மாற்றப்பட்ட பின்பு, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு, நம்ம ஒளியினுடைய பிள்ளைகளா இருக்கப்படும் போது நம்மளுடைய பாதை செவ்வையாக இருக்கிறது, நேராக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய பிரவர்த்தனைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கப்படும் போது தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். தேவனுடைய மகிமையினுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாடி நடத்தி கொண்டு போகிறது. நம்ம பக்கத்துல சாத்தான் நெருங்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தன்மையில நம்ம போகும்போது, ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ எனக்கு பாடுனா அது பைத்தியக்காரத்தனம். இதுல ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பார்க்கிறோம்? ரட்சிப்புனா என்னன்னு சொல்லிக்கிறோம். கரெக்ட். ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சு வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. லூக்கானுடைய புத்தகத்துல 1வது அத்தியாயத்துல கரெக்ட், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. லூக்கா 1:77 வாசிங்க. நம்மளுடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாரு, நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அப்ப ரட்சிப்பு என்று சொல்லப்படும் போது எப்ப ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு. எத்தனை தடவை ஞானஸ்தானம் எடுத்து இருந்துச்சாலும் சரி அது செல்லாது. என்னைக்கு ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரோ அப்போ ஞானஸ்தானம் எடுத்தோம்னா அது செல்லும். அப்பதான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அவனுக்குள்ள கிரியை செய்யும். 74வது வசனத்தை வாசிங்க. 1:74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பயக்கிற யாரோட கைக்கும் நம்மளே ரட்சிக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு எதிரி நிக்க முடியாது, எதிரி ஏத்து நிக்க முடியாது. அவங்கள்ட்ட கர்த்தர் நம்மளை மீட்டு இருக்கிறார், பகையாளிட்டே நம்மகிட்ட மீட்டு இருக்கிறார், நம்மளை பத்திரப்படுத்துகிறாரு. அவரு கைக்குள்ள நம்ம இருக்கிறோம், ரட்சகர் நம்ம கூட இருக்கிறாரு, மேய்ப்பர் நம்ம கூட இருக்கிறாரு, ஓநாய விரட்டி விடுவாரு. அப்ப நமக்கு முன்னாடி எந்த மிருகம் வந்தாலும் சரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் கோலம் தடிய நம்மளை காக்கும் தேற்றும். அப்ப அந்த லட்சணம், அந்த தன்மையிலே நாம ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்திருக்கிறோமா? அப்ப ரட்சகரை பற்றிய, மேசியாவை பற்றிய, கிறிஸ்துவை பற்றி சரியான ஒரு உண்மை நமக்குள்ள இல்ல, தெரியல அப்படின்னா நம்ம எப்படி அந்த தன்மைக்குள்ளே நாம் கடந்து போக முடியும்? எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். காலையில முழங்கால் போடணும்னா பெரிய பிரச்சனை வந்துடும். முழங்கால் போடணும். ஆண்டவர் உலகத்தில் என்ன பண்ணி இருக்கிறாரு? இதை அடையாளப்படுத்துகிறாரு. ஆதியாகம புத்தகத்துல 3வது அத்தியாயத்துல 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார். பாத்தீங்களா? அப்ப தோல் உடை எங்க இருந்து வந்தது? அடிக்கப்பட்ட ஆடை. பாத்தீங்களா? அப்போ நம்ம அந்த தோல் உடை எதுக்கு கொடுக்கப்பட்டது? எடுக்க விடப்பட்டது அவங்களுடைய நிறுவனத்தை மறைப்பதற்கு மாத்திரமில்ல, அவங்க பாவங்களை மூடுவதற்காக. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப தேவன் உலக தோட்டத்திலே நமக்காக என்ன பண்ணாரு? ஒரு ஆடாக ஏற்கனவே அடிக்கப்பட்டு ஆதாம் ஏவாளுக்கு இதுதான்ப்பா வழி, ஒரு ஆடு அடிக்கப்படணும், அதுக்கப்புறம் உனக்காக ரத்தம் சிந்தணும், உன் பாவத்தை மூடுகிறது அந்த ஆடுதான் என்பதை அன்னைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். வெளிப்பாடு புத்தகத்துல 13வது அத்தியாயம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு அப்படின்னு பார்த்தா அன்றைக்கே அடிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை அன்னைக்கு அடையாளப்படுத்திருக்காரு. பைபிள்ல ஒவ்வொன்றும் 2 தடவை நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முன் இருந்தது பின்னி செய்யப்படும், முன் செய்யப்பட்டது பின்னி செய்யப்படும். அப்ப முதல்ல அவர் அடிக்கப்பட்டிருக்கணும், 2வது அவர் அடிக்கப்படணும். 2 காரியம். பூமியில அவர் ராஜாவா இருந்திருக்கணும், பூமியில அவர் ஆசாரியன் இருந்திருக்கணும். மெல்கிசேதேக்கு மறுபடி ராஜாவா இருந்திருக்கிறாரு, ஆசாரியனா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அவர் அதே பிரதான ஆசாரியனா வராரு, அதே மேய்ப்பனா வருகிறார். எல்லா காரியத்திலும் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்க்கப்படும் போது நமக்காக ரத்தம் சிந்தி மீட்கும்படியாக அன்றைக்கே குறிக்கப்பட்டவர், அன்றைக்கே எழுதப்பட்டவர். அதான் மீக 5:2 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய புறப்படுதல் அநாதி காலத்தின் பூர்வம், உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர். எப்பதான் என்ன பண்ண? பெத்லகேமே உலகத்திலிருந்து சிறிய கிராமம் தான் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அநாதி காலம், பூமி உலகம் உண்டாக்கப்படல, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் திட்டம் போட்டிருக்கிறாரு. அப்போ அநாதி காலத்திலே உலகம் தோற்றுப்படுவதற்கு முன்னாடியே இந்த ஊரு, இந்த ராஜ்யம், இந்த இடம், இந்த நேரம் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். மாஸ்டர் காப்பி பரலோகத்திலே இருக்குது. அதன்படிதான் நம்ம பூமியில வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய புறப்படுதல் அனாதி காலத்தின் தீர்மானமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அவர் எதுக்காக அப்படின்னாக்க பாவத்தை சுமப்பதற்காக, பாவத்திலிருந்து தன்னை கிரயமாக கொடுத்து ஜனங்களை மீட்பதற்காக. இதுல இடையில பாத்தீங்கன்னா அதாவது சிறியனுடைய வித்துக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் பகை இருக்கிறது. அந்த சிறியனுடைய வித்து என்று பார்க்கப்படும்போது யார் என்று பார்க்கப்படும்போது சிறியனிடத்திலே பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏசாயா 7:14 வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்ப ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு பேர் என்ன? இம்மானுவேல். தேவன் நம்மோட இருக்கிறார். அப்ப தேவன் பூமியில அவர் ஆவியா இருக்கிற தேவன், வார்த்தையா இருக்கிற ஒரு பூமியிலே அவர் என்ன பண்ணாரு? ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே கர்ப்பவதியாகி அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பேர் இம்மானுவேல் என்பதை இயேசு கிறிஸ்து புறப்படுவதற்கு முன்னாடி 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா எழுதி வைத்த வார்த்தை அது. அப்போ ஆண்டவருடைய புறப்படுதல், அவர் எப்படி பிறப்பாரு, எந்த ஊர்ல பிறப்பாரு, ஒரு கன்னிகை வயிற்றில பிறப்பாரு, அவருக்கு என்ன பேரு என்பதெல்லாம் அன்னைக்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் எழுதியிருக்கிறபடியே அவர் வருகிறார், அவர் போகிறார். எல்லா பாடமும் அவங்க கையிட்ட இருக்கும். ஆனா வருஷப்படுத்தி சொல்லும் போதுதான் ஜனங்களுக்குள்ள ஒழுங்காக போகும். அப்போ கீழே என்ன கல்ல போடணும், அதுக்கப்புறம் தளத்துக்கு அப்புறம் என்ன கல் போடணும், அதுக்கப்புறம் மேலே அப்படின்றத அந்த அலங்காரமாக எப்படி ஒரு பில்டிங் கட்டப்படுதோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கல்லை வைக்கணும், எப்படி இணைக்கப்பட்டு கொண்டு வரணுமோ, அது முழுமையாக்கப்படணுமோ, அந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாடங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நாங்க பாடம் நடத்தல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன அப்படின்னா ஏன் ஜனங்களுக்கு புரியாம போகுது, ஏன் போகல அப்படின்னா காரணம் என்னன்னா அதை முறைப்படியாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏசாயா புத்தகத்திலே 9:6 நாம் பார்க்கப்படும்போது அந்த கன்னிகை வயிற்றிலே பிறந்த அந்த ஒரு பாலகன், அவர் பேர் இம்மானுவேல். அதற்கு ஏசாயா அங்கேயே சொல்லுகிறார். என்ன சொல்லலாம், அவருக்கு பேர் என்ன, அவருக்கு அடையாளம் என்ன, அவர் யார் என்பதை ஏசாயா அங்கேயே சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என்ன பண்ணுவோம், நித்திய பிதா என்பதை ஏற்கனவே எழுதிட்டாரு, அதை எடுத்த மாற்ற முடியாது. சமாதான பிரபு என்று எழுதியாச்சு, அதையும் மாற்ற முடியாது. வல்லமையுள்ள தேவன், அதையும் மாற்ற முடியாது. அப்போ அதிசயமான, அதையும் மாற்ற முடியாது. ஆனா இன்னைக்கு யெகோவா விட்னஸ்காரர் என்ன சொல்றான், இல்லையா அவர் மனுஷையா, ஏன் இந்த பகுதி என்னாச்சு, இந்த பகுதி என்ன ஆகுது, இந்த பகுதிக்கு பதில் சொல்லு, உட்கார்ந்து எஞ்சி போக கூடாது அப்படின்னா அவன் திணறுவான். இதுதான் பெரிய சிக்கலா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குமாரன் கொடுக்க ஒரு பாலகன் பிறந்தார். யாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பேரு. சரி, அந்த பாலகனுக்கு பேர் என்ன என்று பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப யாரு? கர்த்த தத்துவத்தை அணிந்திருக்கிற தேவன். அப்போ தேவ தத்துவத்துல வருகிறவரும் அவர்தான், மனுஷகுமாரனாக வருகிறது அவர்தான், தேவனாக வருகிறவரும் அவர்தான், மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறது அவர்தான். மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட அந்த தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் நான் தான், போதகரும் நான் தான் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஏழுனுடைய பவுண்டேஷன்களை நம்ம பார்க்கிறோம். இப்பதான் ஒரு 30% போயிருக்கிறோம். நீ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கிறிஸ்து ஏல முடிக்கணும்னா எத்தனையோ மாதங்களா, ஆனாலும் உங்களுக்கு சுருக்கித்தான் நாங்க சொல்ல போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டா, நீங்க ரொம்ப வேகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பைபிள் நிறைய தரம் படிச்சிட்டீங்க, அதனால நாங்க வேகமா போனாலும் கவலையே இல்லை. அப்படிதானே ஐயா? சரிதானுங்களா? எல்கேஜில இருந்து நம்ம கொண்டு வர மாட்டோம். அதனால எல்லாருக்காக இந்த இடத்துல பார்க்கப்படும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அது எந்த வம்சத்துல இருந்து வருமா? இயேசு எந்த வம்சத்துல இருந்து வருவாரு? மத்தேயுனுடைய புத்தகம் 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய. பாத்தீங்களா? அப்ப வரலாறு அங்க சொல்லி இருக்கு, ஆபிரகாமின் குமாரனா தான் வருவாரு, தாவீதின் குமாரனா தான் வருவாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வம்சங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி பிறப்பார் என்பதை சொல்லப்பட்டிருக்குது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை மகா மேன்மையான இடத்துக்கு கொண்டு போறீரே அப்படின்னு சொல்லி அவன் புல்லரிச்சு சொல்லுகிறான், ஆவியில நிறைஞ்சு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஆடு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை இப்படி கொண்டு வந்து ராஜா ஆகிட்டேரு, இப்ப பார்த்தா இன்னும் மேன்மையான இடத்துக்கு கொண்டு போயிரு.
தாவீதின் வம்சத்திலே இதோ நான் வருகிறேன்னு சொன்னாரு.